வெல்கம் டு மெக்கானிக்ஸ் எஜுகேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ME6404 தெர்மல் இன்ஜினியரிங். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. டக்குன்னு ஒரு தெர்மோடைனமிக்ஸ் படிச்சுட்டு தெர்மலுக்குள்ளே வந்திருப்போம். தெர்மோடைனமிக்ஸில் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. தெர்மல் இன்ஜினியரிங் அது மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் படிப்பீங்க, அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். யூனிட் வைஸ் ஒரு 3 to 4 டாபிக்ஸ் நான் வச்சுருக்கேன். அதை பார்த்தா போதும். மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் கேட்குறதுன வாய்ப்பு வந்து 90% உண்டு தெர்மல் இன்ஜினியரிங்கில். தியரிங்கிறது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் செகண்ட் யூனிட்டுங்கிறது தியரிங்கிறது கேட்கணுன்னா செகண்ட் யூனிட்டில் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் தான் கேட்க போகிறாங்க. வாங்க யூனிட் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும். டீசல் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டொயல் சைக்கிள், இது மூணுத்தோட டெரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ப்ராப்ளம்க்கான ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட் யூனிட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சைக்கிள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராசஸை, ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸ்டார்ட் பண்ண இடத்துல என் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். டீசல் சைக்கிள் எங்கே அப்ளை ஆகுதுன்னா, டீசல் இன்ஜின்ஸ் ஒர்க்கிங் ஆகுதுல, இந்த டீசல் இன்ஜின் வந்து டீசல் சைக்கிளில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த 4 ப்ராசஸ் தான் டீசல் இன்ஜினில் அப்ளை ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓட்டோ சைக்கிளும் அதே மாதிரி தான். பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டிஸ்பிளே பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஓட்டோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். டெல் சைக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டீசல் சைக்கிள் தான். மேக்ஸிமம் இப்போ வர எல்லா வண்டியுமே டொல் சைக்கிளில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பேஸ்ட் ஆன் ஃபார் இம்ப்ரூவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டீசல் சைக்கிளை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி டொல் சைக்கிளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டொல் சைக்கிளாக நத்திங் பட் ஒரு 5 ப்ராசஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த டெரிவேஷன் ப்ராப்ளம் விட்டுட்டு நம்ம டிஎஸ் டயக்ராம், பிவி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். பிவி டயக்ராம் ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் மீன்ஸ் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 டயக்ராம் வந்து டீசல் சைக்கிளுக்கு 2 டயக்ராம் இருக்குது, ஓட்டோ சைக்கிளுக்கு 2 டயக்ராம் இருக்குது, டொயல் சைக்கிளுக்கு 2 டயக்ராம். மொத்தம் டோட்டலாக பார்த்தோன்னா 6 டயக்ராம்ஸ் ப்ளஸ் 3 டெரிவேஷன்ஸ் ப்ளஸ் 3 ப்ராப்ளம் தெரிஞ்சால் ஃபஸ்ட் யூனிட்டை அழகாக கிளியர் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஓகேவா? இது தவிர வேறு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. செகண்ட் யூனிட்டில் பியூர் தியரி தான். ப்ராப்ளம் கேட்குறதுன வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு தான் இதில் பார்த்தோம்னா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின். ஐசி இன்ஜின் நமக்கு தெரியும், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அதோட பார்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். மேபி வந்து உங்களுக்கு ஒரு 6 பார்ட்ஸ் வந்து உங்கள் சொல்லிவிட்டு அதை டிஃபைன் பண்ண சொல்லலாம். இல்லைனா எனி 6 பார்ட்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ரெண்டு வகையில் கேட்கலாம் அந்த கொஸ்டினை. எப்படி கேட்டாலும் நீங்கள் ஒரே ஆன்சர் எழுத போகிறீங்க. மேக்ஸிமம் அவங்க கேட்டால் கூட இப்போ இன்ஜின் சிலிண்டர் ஹெட்டு, பிஸ்டன் ரிங்ஸ், பிஸ்டன், கனெக்டிங் ராட், அது மாதிரி தான் சிம்பிளாக கேட்பாங்க. இல்லை எழுத சொன்னால் கூட நீங்கள் இது மாதிரி சிம்பிளான காம்பனன்ட்ஸ் எழுதிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து இந்த பிஸ்டன் மட்டும் எழுதிட்டு அதோட விட்டுற வேணாம். ஜஸ்ட் ஒரு அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிங்க. அந்த பார்ட் வந்து இன்ஜினில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத எழுதணும். ப்ளஸ் வந்து என்ன மெட்டீரியலில் நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதிட்டா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். அழகான மார்க் எடுக்கிறதான ஒரு ஸ்கோப் இருக்குது இந்த கொஷனில். செகண்ட், நாக்கிங் இன் எஸ்ஐ அண்ட் சிஐ இன்ஜின். நாக்கிங் சொல்லுவோம், இல்லை டிட்டோனேஷன் சொல்லுவோம். இன்ஜினில் ஏற்படுற ஒரு அன்ஈவன் சவுண்ட் இல்லைனா ஆட்டோமேட்டிக் கம்பஷன், அதுதான் நம்ம நாக்கிங் சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. பெட்ரோல் இன்ஜினில் நம்ம ஸ்பார்க் பிளக் கொடுத்தா தான் அது அங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் நடக்கணும். ஸ்பார்க் பிளக் இக்னைட் ஆகிறதுக்கு முன்னாடியே டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால பெட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியும். அந்த எரியனால டக்குன்னு ஒரு சடன் ஒரு பாம் பிளாஸ்ட்மாக நடக்கும் இன்ஜினுக்குள்ளே. அதை நம்ம நாக்கிங் சொல்லுவோம். ஃபாஸ்ட்டாக அப்படி தான் டொக் டொக் டொக்னு சவுண்டு கேட்குது தெரியுமா, அதான் நாக்கிங் சொல்லுவோம். இங்கே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இப்போ என்ன பண்ணுற போகிறோம்னா ஒய் நாக்கிங் காசஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். எஸ்ஐ இன்ஜினும் சரி சிஐ இன்ஜினில் எதனால் நாக்கிங் ஏற்படுது, வாட் ஆர் தி மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நாக்கிங் அப்படிங்கிறத நம்ம எழுதி ஆகணும். ஓகேவா? நாக்கிங் ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணால் நம்ம நாக்கிங் குறைக்கலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து கார்பரேட்டர், சோலக்ஸ் கார்பரேட்டர், சிம்பிள் கார்பரேட்டர் மட்டும் 2 இருக்குது. இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அதை புக்கில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எப்படி ஒர்க் ஆகுது, ஒய் கார்பரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் இன்ஜின் அப்படின்னு தெளிவாக எழுதிக்குங்க. ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கூலிங் சிஸ்டம் நமக்கு தெரியும், ஏர் கூல்டு இல்லைனா வாட்டர் கூல்டாக இருக்கும். வாட்டருக்கு பதிலாக நம்ம கூலண்ட் கூட யூஸ் பண்ணலாம்.
என்னென்ன கூலண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எழுதிக்கணும். தெளிவாக எழுதிட்டு ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட்டால் போதும். இந்த யூனிட் அழகாக கிளியர் பண்ணலாம். ப்ளஸ் 5th கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் இருக்குல்ல, பிரேக் பவர், பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுன வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது இதில். அது வந்து கொஞ்சம் படிச்சுக்குங்க. மேபி வந்து கேட்குறதுன வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? மற்றபடி இந்த யூனிட் போதும். இது தியரி மட்டும் இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டா கூட போதும். அழகாக கிளியர் பண்ணிடலாம் நம்மளால். 3rd யூனிட் போனோன்னா நாசில் பேஸ்டாக இருக்கும். நாசில் அண்ட் டர்பைன் எதிராக நம்ம அழகாக கிளியர் பண்ணலாம். இதை ஒரு பெரிய யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக புரியாது. இருந்தாலும் சம் டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள், அது மட்டும் போதும். ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு கன்வர்ஜ் ஆகிட்டு டைவர்ஜ் ஆகும். ரெண்டும் கப்பிள் பண்ண ஒரு நாசிலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு டஃப்பான யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது பார்த்தே ஆகணும். ப்ளஸ் வந்து இம்பல்ஸ் டர்பைன் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துங்க. டர்பைன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, அதுக்கேற்ற பார்த்துங்க. ப்ளஸ் கவர்னர்ஸில் வந்து தியரி பார்ட் பார்த்துங்க. கவர்னர் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அதில் வந்து தியரி பார்ட் மட்டும் பார்த்துங்க. ப்ராப்ளம் கவர்னர்ஸில் பார்க்க தேவையில்ல. இல்லை ப்ளஸ் கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசிலில் ப்ராப்ளம் பார்த்துங்க. ப்ளஸ் இம்பல்ஸ் டர்பைனில் ப்ராப்ளம் பார்த்துங்க. 4th யூனிட் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சிங்கிள் ஸ்டேஜ் மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர் அப்படின்ற 2 இருக்குது. சிங்கிள் ஸ்டேஜில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சிங்கிள் ஸ்டேஜ் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸரில் தியரி பார்ட் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர் வித் இன்டர் கூலிங், அது மாதிரி சம் பேராமீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. 2 மார்க்லேயே கேட்பாங்க. இன்டர் கூலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்னால் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏர் கம்ப்ரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து யாரை திருப்பி கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஓகேவா? மேக்ஸிமம் கம்ப்ரஷன் நமக்கு தேவைப்படுறதுனால அது மாதிரி மல்டி ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டேஜில் கம்ப்ரஸ் பண்ணனால டெம்பரேச்சர் அதிகமாக வரும். ஏர் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக நடுவில் வந்து இன்டர் கூலர் அப்படின்னு ஒரு கூலிங் டிவைஸ் வச்சு அந்த ஏர் இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஓகே, அதான் மல்டி ஸ்டேஜ் வருவோம். இல்லை தியரி பார்ட் வந்து வாய்ப்பு இருக்குது. தியரி பார்த்துங்க. ப்ளஸ் வந்து ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி கேட்குற மாதிரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. பார்த்துட்டா இந்த 4th யூனிட் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அழகாக. 5th யூனிட்டில் சம் தியரி பார்ட்ஸும் இருக்குது. ப்ளஸ் ப்ராப்ளமும் ஒரு ஃபேவரட்டான டாபிக்ஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது. இது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக எழுதிருங்க. தியரி பார்ட்னால நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. தியரி பேப்பரை எப்படி கிளியர் பண்ணுறது, வாட் ஆர் த டிப்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் வாட்ச் இட். அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் செகண்ட் கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ரெஃப்ரிஜரண்ட்? ஒரு ரெஃப்ரிஜரண்ட் வந்து நல்ல ரெஃப்ரிஜரண்டா அப்படிங்கிறதுக்கான என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். லோ பாயிலிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட், லோ லேட்டன் ஹீட், அது மாதிரி சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மேபி வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை பார்ட் பியில் கேட்கலாம், இல்லை பார்ட் சியில் ஒரு பார்ட்டில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் த கம்பேரிஷன் பிட்வீன் தி வேப்பர் கம்ப்ரஷன் அண்ட் வேப்பர் அப்சார்ப்ஷன்? வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமுக்கும் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இதுக்கான ஒரு சம் டிஃப்ரென்சஸ் வந்து கம்பேரிஷன் வந்து ஒரு 10 கம்பேரிஷன் வரைக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. அது 10 எழுதிட்டு 2 கம்பேர் பண்ணால் கூட, அந்த 10 பேராமீட்டர் எழுதி கம்பேர் பண்ணால் கூட போதும். அழகாக இந்த கொஸ்டினில் ஸ்கோர் பண்ணிடலாம். 4th கொஸ்டின் வந்து சைக்கோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகேவா? ப்ராப்ளம் சொன்னால ஃபேவரட் டாபிக் அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இட் மேபி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா சைக்கோமெட்ரிக் சார்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மேபி வந்து அவங்க கொடுத்துருவாங்க, இது மாதிரி இந்த சார்ட் கொடுத்துருவாங்க. சார்ட் கொடுக்கலனா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஃபார்முலா வச்சு. உங்களுக்கு எந்த டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்துங்க. சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால் சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் எப்படிங்கிறத ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபார்முலா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதி வச்சுட்டா அழகாக கிளியர் பண்ணிடலாம். வேறு எதுவும் தேவையில்லை. இந்த 5 யூனிட்ஸ் வந்து மேபி இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டாபிக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த 20 டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள் போதும். தெர்மல் இன்ஜினியரிங் கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக படித்தா அழகாக கிளியர் பண்ணிடலாம். மெக்கலக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து டெய்லி அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.
என்னென்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த சப்ஜெக்ட்டை நான் போட்டுடுறேன். டேட் வைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மெக்லக்ஸ் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் ஃபாலோ. வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகிக்குங்க. அப்டேட்ஸ் வந்து அந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.